ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறவராய் இருக்கிறார். அவர் சொன்னபடியே சீக்கிரம் வருகிறதற்கு எல்லா ஆயத்தங்களும் அடையாளங்களும் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் துல்லியமாய் நேற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிலர் எண்ணுகிறார்கள், தாமதிக்கிறார் வரன்னு சொல்லிட்டு இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரல, காலதாமதமாகும், பல ஆண்டுகளாகும், பல காலங்கள் செல்லும் என்று இன்று இரவு கூட வரலாம். அவருடைய வருகையை பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியவில்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ வருவார்னு சரி, எப்போதும் நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமாக இல்லை. ஏன் அவர் தாமதப்படுத்தி கொண்டிருக்காருன்னு சொன்னால், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, ஒருவரும் கெட்டு போகாமல் என்று சொல்லுகிற வார்த்தை ஒருவரும் அழிந்து போகாமல், ஒருவரும் நரகத்திற்கு போகாமல், ஒருவரும் பரலோகத்தை விட்டு தேவன் கொடுத்த மாபெரும் அழைப்பை விட்டு இழந்து போகாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் நம்மில் நீடிய பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். யார் இதை நிருபத்தை எழுதுகிறார்னு சொன்னால், பேதுரு தான் எழுதுகிறார். ஏன்னா பேதுரு மேலே கர்த்தர் எவ்வளவு நீடிய பொறுமையுள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு உடனே வளைய விட்டு ஆண்டவருக்கு பின்பாக சென்று ஊழியத்தை செய்த பேதுரு, ஆண்டவருடனே கூட 3 வருடங்களாய் டிராவல் செய்த பேதுரு, கடைசி நேரத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியவன் என்ற பேதுரு, ஆண்டவர் நீங்கள் மறிக்கக்கூடாது, அப்படி உங்களுக்கு நேரிடக்கூடாது, நாங்கள் மரண வரையும் பின்பற்று என்று சொன்ன பேதுரு தான் கடைசி நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரை கூட ஜெபிக்க போகிறாங்க, உறங்கிடுகிறார்கள். நடக்கிற சம்பவம் 3 முறை சேவல் கூவதற்கு முன்பாக மறுதளிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் மறுதளித்து பின்வாங்கி போன பேதுருவை கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து கர்த்தர் ரட்சித்தது நிமித்தமாகத்தான் மறுபடியும் பேதுருவை கொண்டு கர்த்தர் வல்லமை பயன்படுத்தி நிமித்தமாக நிருபத்தை எழுதுகிறார். கர்த்தர் மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போ ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரு நரகத்துக்கு போகக்கூடாது. நரகம் பிசாசுக்காக, அவருடைய தூதர்களுக்காக தான் உண்டாக்கப்பட்டது, மனிதர்களுக்காக உண்டாக்கப்படவில்லை. அது மனிதர்களுக்காக பரலோகம் தான் உண்டாக்கப்பட்டு இருக்கு. தேவ பிள்ளைகளே, அந்த கடைசி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒருத்தர் கூட கெட்டு போய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தில் மனம் திரும்பாமல் இருக்கிறோம். தேவன் பக்கம் முழுமையாய் திரும்ப வேண்டும் என்று தேவன் இந்த கடைசி நாட்கள் எதிர்பார்க்கிறார். நாம் முழுவதும் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், முழுவதும் கர்த்தர் மேல் திரும்புவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் நம் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இளையகுமாரன் எப்பொழுது வருவான் என்று கரங்களை விரித்து தகப்பன் காத்திருந்தது போல இன்றைக்கும் பரம தகப்பன், நம்முடைய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என் பக்கம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற எந்த பாவமான காரியங்களாக இருந்தாலும் எல்லாவற்றை விட்டு கர்த்தர் பக்கம் நீங்கள் திரும்பும்போது கர்த்தர் உங்களை அபிஷேகித்து உங்களை மன்னித்து நடத்துவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தாமதம் பண்ணாங்கள், இதுவே கடைசி காலம், இதுவே ரட்சணிய நாள். இன்றைக்கு கர்த்தருடைய வருகையின் காலமாக இருக்குது. முழுமையாக கர்த்தர் பக்கம் திரும்பவும் வருகையில் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார்கள். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் முன்னே வருகிறோம். கர்த்தாவின் வருகை தாமதமாகிறது என்று சொல்லி நாங்கள் பாவத்தை நிலைத்திராமல், நாங்கள் ஆண்டவரை பாவத்தை விட்டு விலகி இந்த வருகைக்கு ஆயத்தப்படவும் மனம் திரும்பவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். நாளைக்கு மனம் திரும்பிக் கொள்ளலாம், நாளை மறுநாள் மனம் திரும்பிக் கொள்ளலாம் என்று காலத்தை தாமதப்படுத்தாதபடிக்கு அப்பா, இன்றைக்கே ரட்சண நாள், இன்றைக்கு கர்த்தருடைய வருகையின் காலம் இருக்கிறது என்று சொல்லி மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் திரும்பி ஆண்டவரை வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கேட்ட ஒரு பிள்ளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.